ஒரு இளம் தம்பதி புதிய வீட்டுக்கு மாற்றி வந்தார்கள். மறுநாள் காலை அவர்கள் காலை உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது மனைவி ஜன்னல் வழியாக பார்த்தபோது அக்கம் பக்கத்து குடியிருந்த பெண் தன் துணிகளை வெளியில் உலர்த்தி கொண்டிருந்ததை கவனித்தாள். அந்த துணிகளை பாருங்கள், எவ்வளவு அழுக்காக இருக்கிறது. அவளுக்கு துணி துவைப்பது கூட ப்ராப்பர்லி தெரியாது. ஒருவேளை நல்ல சோப்பு பவுடர் வாங்கி கொடுக்க வேண்டும் போல. கணவர் சிரித்துக்கொண்டே எதுவும் பேசவில்லை. ஒவ்வொரு நாளும் மனைவி அக்கம் பக்கத்து பெண்ணின் துணிகளை பார்த்து விமர்சித்துக் கொண்டே இருந்தாள். ஒரு மாதம் கழித்து ஒரு நாள் காலை அந்த பெண்ணின் துணிகள் பலபலவென சுத்தமாக இருந்ததை பார்த்து மனைவி ஆச்சரியப்பட்டாள். வாவ், இப்போதுதான் அவளுக்கு ப்ராப்பர்லி துணி துவைக்க தெரிய வந்திருக்கிறது. யார் சொல்லிக் கொடுத்தாரோ? அப்போது கணவர் அமைதியாக சொன்னார், இன்று அதிகாலையிலேயே எழுந்து நம்ம ஜன்னல்களையே சுத்தம் செய்தேன். வாழ்க்கையும் இதே மாதிரிதான். நீங்கள் மற்றவர்களை பார்க்கும்போது தெரியும் குறைகள் பெரும்பாலும் உங்கள் மனதின் பிரதிபலிப்பே. உங்கள் மனம் கோபம், பொறாமை அல்லது எதிர்மறையான எண்ணங்களால் நிறைந்திருந்தால் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் குறைகளே தெரியும். மற்றவர்களை நியாயம் செய்யும் போது அது அவர்களை பற்றி அல்ல, அது உங்களை பற்றி அதிகமாக சொல்லும்.